கடந்த 2.5 வருஷமா கங்குவா, 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 கங்குவான்னு ஒரே கங்குவா பேச்சா இருந்தது. கடைசியா இந்த ஒரு 5, 6 மாசமா கங்குவாவை பத்தி ஆனா எவ்வளோ அப்டேட்லாம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அப்டேட்லாம் அந்த அளவுக்கு சேரல அப்படின்ற மாரி இருந்தது. சரி, வழக்கம் போல கங்குவாவை பார்க்கலாமா வேணாவா? இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஏன்னா சென்னையில வந்து 9 மணிக்கு தான் அப்படின்னு இருக்கும்போது, நகிரியில 4:30 மணிக்கு ஆந்திராவுல ஓப்பன் பண்ணாங்க. 4:30 மணிக்கெல்லாம் வண்டியை பிடிச்சி வந்து இங்க பார்த்தா 1.5 மணி நேரம் தாமதம். கேடிஎம் ஓப்பன் ஆகல அப்படின்னு ஒரு வழியா வந்து உள்ள வந்து உட்காந்தாச்சு. ஓகே, கங்குவா என்ன சொல்றார்? சூர்யா, திஷா பதானி, யோகி பாபு, பாபி தியோல், அப்புறமா வந்து போஸ் வெங்கட், கருணாஸ், இன்னும் பல பேர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்கி இருக்கிறார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். கங்குவா சொல்கிற கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, பல 100 வருடங்களுக்கு முன் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டோடு பார்த்தீங்கன்னா, கலைராணி உட்காந்து கதை சொல்கிறாங்க. கலைராணி கதை சொன்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படியே ஆரம்பிக்கிறாங்க வந்து, நம்ம யார் வயிற்றில் பிறந்தோம், யார் வயிற்றில் இருக்கிறோம், எதுக்காக சாகிறோம், எல்லாமே நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, அதுவாக நடக்கிறது அப்படின்னு இந்த படத்தோட லீடே கொடுத்துட்றாங்க. ரைட், அதுவாக நடக்குதுன்னு. சரி, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2024 ரஷ்யான்னு காமிக்கிறாங்க. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் வச்சு தலையில் இதெல்லாம் பண்ணி ஏதோ ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க பொழுது. இந்த மூளை மெமரி பவர் எடுக்கிறது, அப்புறம் நரம்பு மண்டலத்தை ஆய்வு பண்ணுறது அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு பையன் தப்பிச்சு ஓடுறான். ஓடினவன் எங்கே போய் இருக்கிறான்ட்டு தெரியல. கட் பண்ணால் ரஷ்யாவிலேருந்து கட் பண்ணால் கோவாவை காட்டுறாங்க. கோவாவில் பார்த்தீங்கன்னா சூர்யா, அவர் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு 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 ப்ளே பாய் மாதிரி ஒரு அப்படியே கடன்னு இருக்கிற ஒரு நபர். அவருக்கான வேலை என்ன அப்படின்னா, போலீஸாலே பிடிக்க முடியாத குற்றவாளிகளை இவர் போய் பிடிச்சிட்டு வருவார். இதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கு, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் இல்லைங்களா? இவர் மட்டும் பிடிக்கல, திஷா பதானியும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. அப்படி போலீஸால் பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பிடிச்சி கொடுத்தா அவங்களுக்கு வந்து பல பரிசு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2024 நடக்குது கதை. 2000 ரூபாய் நோட்டு கே.எஸ். ரவிக்குமார் கையில் வச்சுருக்காரு. ரைட், இதெல்லாம் ஓகே. இந்த ரஷ்யாவில் தப்பிச்சானுங்களா அந்த பையன், திடீர்னு கோவாவில் இருக்கிறான். சரி, அந்த லாஜிக்கெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. கோவாவில் இருக்கிற அந்த பையனை தேடிக்கின்னு ரஷ்யாவிலேருந்து வந்துடுவாங்க. வந்து எங்கே இங்கே இந்திய உளவுத்துறை, இந்திய விமானப்படை, இந்திய கப்பற்படை, இந்திய இராணுவம், இப்படி எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மறுபடியும் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கதை போயிடுது. என்ன தாங்க அந்த கதை அப்படின்னா, கடைசியாக ஒரே ஒரு லைன் ஒன்று சொல்லுவாங்க. வந்து கடைசியாக ஒரே ஒரு லைன், கங்குவா உன் உயிர் போனால் ஒரு இனமே வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும், என் உயிர் போனால் ஒரு ஆள் மட்டும்தான் போக வேண்டியதாக இருக்கும். இவ்வளோதான், ஒரு சின்ன லைன், அவ்வளோதான். இதெல்லாம் மீறி இந்த படத்தில் என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு 5 தீவு இருக்குது. 5 தீவில் 5 விதமான மக்கள், 5 தீவும் 5 விதமான ஒரு தட்பவெப்ப நிலை கொண்டது. ஒரு கற்பனை கதை தான். ஓகே, அதில் ஒரு தீவுக்கு வந்து கங்குவா யார், சூர்யா வந்து வஸ்தாது. இன்னொரு தீவுக்கு பாபி தியோல் வந்து மிகப்பெரிய வஸ்தாது. ரோமானியத்திலிருந்து ஒரு படம் வந்து இந்தியாவை நோக்கி வருது. ரோமானியர்கள் வராங்க, ஒரு பெரும்படையோடு வராங்க. அவங்க தங்களுடைய படையை அமைக்கிறதுக்கு ஒரு தளம் ஒன்று வேணும், ஒரு தீவு ஒன்று வேணும்னு முடிவு பண்ணும்போது, இந்த சூர்யா இருக்கிற அந்த தீவை சரியாக இருக்குன்னு சொல்லி அதை பிடிக்கிறதுக்காக அந்த இனக்குள்ளே, அந்த தீவுக்குள்ளே இருக்கிற ஆட்களை வந்து செட்டப் பண்ணி காசு கொடுத்து அது ஒரு இன மோதலாக மாறுது. சரி, ரோமானியர்கள் வந்தாங்களா, இந்த தீவை பிடிச்சாங்களான்னு தாண்டி சூர்யாவுக்கும் பாபி தியோலுக்கும் ஒரு இன சண்டையாக மாறுது. இந்த இணை சண்டை தான் முக்கால்வாசியில் 80% படமாக ஓடிக்கிட்டே இருக்குங்க. போகுது 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 போகுது. ரோமானியர்கள் அந்த தீவை பிடிச்சாங்களா, கங்குவா ஜெயிச்சாரா, பாபி தியோல் ஜெயிச்சாங்களா என்னன்ட்டு வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க. எப்படியும் வந்து ஹீரோ தான் ஜெயிக்க போகிறார், அது வேறு விஷயம். எனக்கு இதில் ஒரே ஒரு சின்ன இதுன்னா, நல்ல ஒரு ஓப்பனிங்லாம் அருமையாக கதை சொல்கிறாங்க. அது ரோமானியர்கள் வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரும் படையோடு இருக்காங்க. பாபி தியோல் கையால் சக்குன்னு செத்து போகிறாங்க. ரைட், இந்த லாஜிக்கெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து அப்படியே மூட்டை கட்டி வச்சுருவோம். வச்சுட்டு படத்துக்குள்ளே போகும்பொழுது, நான் முக்கியமாக இந்த படம் நீங்கள் சொல்லலாம் வந்து, நான் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. என்ன காரணம்னா, ஓப்பன் பண்ணல எங்கேயும். 2 விஷயத்துக்காக வந்தேன். ஒன்று வந்து, இந்த படத்தை தொடர்ச்சியாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வந்து 2000 கோடி அடிக்கும், இந்த படம் 2000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ரைட்டு, அவராவது ப்ரொடியூசர். ரைட்டு, சூர்யா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படம் பார்க்க வந்து வாயை பிளந்துக்குன்னு பார்ப்பீங்கன்னாரு. சரி, நான் பக்கத்தில் 4:30 மணி ஷோ பார்த்தேன் நான். அது போத்தாவில் வந்து, ஆனால் வாயை புழக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்குதுங்க. சும்மா சொல்ல விடாது. என்னென்னா, கிராஃபிக்ஸ் பிரமாதமான கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் மீறி இந்த மாதிரியான படங்கள், நூற்றுக்கணக்கான படம் ஹாலிவுட்லேயும் இந்திய சினிமாவில் கூட சில படங்கள்லாம் இருக்குது. பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயம் தான். வந்து புதுசாக ஒன்றும் பண்ணல. ஆனால் தமிழுக்கு இது ஒரு புது முயற்சியாக அதை பண்ணியிருக்காங்க. வந்து சூர்யா அதுக்குள்ளே இறங்குறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் ஓவர் டோஸ் ஆகிடும் இல்லைங்களா?
ஒரு முக்கால்வாசி படம் இதையே நோக்கி போயிட்டே இருக்குது. இவங்க வந்து சக்கு சக்கு சக்குன்னு குத்துறது, அவங்க வந்து ஈட்டி எறிகிறது. இதில் சரி இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு, ஏதாவது ஒரு விறுவிறுப்பான காட்சி அப்படின்னா ஒரு 2 இடம் இருக்குது. அதில் ஒன்று வந்து நான் சொல்ல விரும்பல. கருணாஸ் ஒரு ஆரம்பத்தில் ஒரு இது இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் ஒரு 10 சீன் வச்சுருந்தான்னு வச்சுங்க, நம்ம அந்த முந்தைய ஹாலிவுட் படங்கள்லாம் எதுவும் ஞாபகத்துக்கு வராது நமக்கு. இதெல்லாம் தாண்டி எமோஷ்னல் இருக்கு இல்லையா? நீங்கள் வில்லன் வந்து ஒரு வலுவான வில்லனாக இருக்கும். ஒரு படத்திற்கான பலமே வந்து ஒரு வலுவான வில்லன். அப்படி வலுவான வில்லனை வந்து பாபி தேயோல் அப்படி கொண்டு வராங்க. எனக்குலாம் அனிமல் மாதிரி ஒரு இறங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாருன்னு பார்த்தா, அவர் அப்படியே வச்சு 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 எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் பாபி தேயோலே காட்டுறாங்க. ஒரு சமயம் வந்து பாபி தேயோலுக்கு அதிகமாக கேரக்டர் கொடுத்துட்டு அதிகமாக சீன் வச்சுட்டோம்னா சூர்யாவோட தாண்டி ஏதாவது ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாருக்காக அடக்கி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே, இன்னும் கூட பாபி தேயோலை யூஸ் பண்ணிடலாம். வில்லன் ஓகேன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி எமோஷ்னல் ரொம்ப 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 முக்கியங்க. இதில் எமோஷ்னலுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பையனை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நட்ராஜ், நட்டியோட பையனாக ஒரு பையன் நடிச்சிருக்கான். 2024 இருக்கிறான். பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறான் அந்த பையன். அவனை வச்சு எமோஷ்னல் எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சாங் வைக்கிறாங்க, தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வந்து சூர்யாவை அந்த பையனை வச்சு பண்ணி பார்க்குறாங்க. எமோஷ்னல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த எமோஷ்னல் இந்த படத்தில் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து அடி 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 அடின்னு காதை பிச்சுக்கிற மாதிரி ஆகிடுது. வந்து மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னும்போது, நீங்கள் கொடுத்த பில்டப்னு ஒன்று இருக்குங்களா, அந்த பில்டப்புக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் மீறி இந்த படத்தை பில்டப் பண்ணாமலே இருக்கலாமே அப்படின்னு தோணுது. வந்து இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ சமீப காலமாக வந்து பார்ட் 2 இருக்கு இல்லைங்களா, பார்ட் 2 பார்ட் 2 பார்ட் 2 பார்ட் 2ன்னு இந்த பார்ட் 2க்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் வந்து பார்ட் 2, ஏன்னா எடுத்த ஃபுட்டேஜெலாம் இருக்கும் வந்து கண்டிப்பாக அதையெல்லாம் சேர்த்து ஒரு பார்ட் 2வாக கொண்டு வரணும்னு, அதுக்கு ஒரு லீடு கொடுக்கணும், அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கணும், அதுக்கு ஒரு வியாபாரத்தை கொண்டு வரணும்னு கார்த்தியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க பார்ட் 2வில் வில்லனா. ஏன்னா பாபி தேயோல் இடத்துல கார்த்தியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதெல்லாம் மீறி இன்றைக்கி இந்த நகரி இங்கே பார்க்கும்போது சூர்யா ரசிகர்லாம் கூட வந்துருந்தாங்க. வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓஹோ ஆஹோ பக்கத்தில் திருத்தணி, திருவள்ளுவர் அங்கெல்லாம் 9 மணிக்கு தான் ஷோ அப்படின்னு இங்கே வந்து முதல்ல அப்படி இப்படி பேப்பர்லாம் கிழிச்சு இது பண்ணாங்க. முடிய சொல்ல எல்லாரும் எழுந்து அதே அமக்கலம் பண்ண இல்லைங்களா, பண்ணல. தேட்டரே வந்து சைலண்ட்டாக வெளியே வந்துடுச்சு. இதுக்கு மேலே இந்த படத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா யூஏ தான் கொடுத்துருக்காங்க, பேரண்ட்ஸோடு கூட்டுமாங்க. சின்ன பிள்ளைங்க படம் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா குத்திக்கிட்டே இருக்கிறாங்க, குத்து 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 ரத்தம் ரத்தம் ரத்தம். இந்த கதைக்கு அது தேவை அப்படின்னாலும் வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர் டோஸாக தான் ஆகுது. ஓகே, சூர்யாவுடைய அந்த உழைப்பு அதை தாண்டி சிஜிக்காக முக்கியமாக வந்து சினிமோட்டோகிராஃபி ஒரு அருமையான இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மீறி ஓகே, ஒரு சொன்ன மாதிரி அவங்க பில்டப்புக்கு ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம். கங்குவா, அது கக்குவானா கங்குவாவான்னு நீங்கள் போய் திரையில் பாருங்கள். நன்றி.